இந்த அழைப்பை கொடுத்த கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் சபைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய நடுவுல பெரியவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 130வது சங்கீதம். யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 130 5-6 வசனங்களை அவரால் படிக்கலாம். என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 130 5-6 வசனங்களிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தை காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இந்த நாளிலும் என்னை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்னா, வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஆனபடினாலே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தரிடத்தில் வருகிற நன்மைகளுக்காக, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற வார்த்தைகளிலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, அந்த வாக்குத்தத்தங்களை தான் அடையும்படிக்கு ஸ்தோத்திரம், அவர் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தை காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இதே சங்கீதம் 118-28 படிக்கும் போது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தை காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. நாட்களில இந்த சங்கீதத்தை பாடினவர் எந்த காரியத்திற்கு காத்திருந்தார் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒன்று காரியத்தை முன் வசனத்தை பார்க்கிறோம், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை நம்பி இருக்கிறேன், ஆண்டுடைய வார்த்தைகளை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். வாக்கு தத்தங்களை எதிர்நோக்கி அந்த வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு வந்து விடியும் என்று விடிய காலத்தை காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் இன்னும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவரை காத்திருக்கிறது. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அநேக வாக்கு தத்தங்களை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேகமான வாக்கு தத்தங்கள் நான் பெற்றுக்கொள்ள இருக்கிறபடினாலே அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமென் ஸ்தோத்திரம், ஜாமக்காரனை போல அதை பார்க்கலும் அதிகமாய் கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அடையும்படியாக நம்ம காத்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி காத்திருக்கும் போது சில காரியங்கள் நம்ம காத்திருக்கும் போது ஜெபத்தோடும், அதாவது ஆவிக்குரிய காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா பொருளாதாரமான காரியங்களா இருக்கலாம், இல்லைன்னா சரீர பிரகாரமான காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே காத்திருந்து ஒரு நெடுநாட்களாய் நாம் காத்திருக்கிற காரியங்களா இருக்கலாம். இங்கே நீதிமொழி புஸ்தகத்துல 13:12 இப்படி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:12 வசனம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்புறது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நெடுநாட்களாய் காத்திருக்கிற காரியங்கள் இருக்கும். அநேக நாட்களா நான் ஜெபிக்கிறேனே, அநேக நாட்களா நான் இதுக்காக உபவாசம் பண்ணுகிறேனே, ஸ்தோத்திரம், இந்த காரியத்திற்காக, இந்த வாக்குத்தத்தத்தை அடையும்படிக்காக நெடுநாட்களா நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சில காரியங்களிலே நாம் காத்திருக்கிற எதிர்பார்க்கிற காரியங்கள் அடையாதபடி ஒருவேளை சோர்ந்து போய் ஸ்தோத்திரம், நெடுநாள் காத்திரத்தில் இருதயத்தை இழைக்கப்படும், இழைத்து போன ஒரு நிலைமையில, ஒரு சோர்ந்து போன ஒரு நிலைமையில நாம் இன்றைக்கு காணப்படுவோமானால் நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் வெறுமனாய் கூறப்பட்டது அல்ல. ஆமென். நிச்சயமாக நாம் அதை எதிர்நோக்கி அதை விசுவாசித்து காத்திருக்கும் போது ஏற்ற காலத்திலே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதத்தில் படிக்கும் போது லூக்காவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 13:10 படிக்கும் போது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி ஆயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே பார்க்கப்படும் நெடுநாட்களாய் ஏறக்குறைய 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனி குறித்து இங்கு பார்க்கணும். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனி குறித்து இங்கு பார்க்கணும். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 18 வருடங்களாக அவள் பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே அவள் கூனி குறுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க காணப்படுறாங்க. இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி 18 வருடங்கள் நெடுநாளாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க, ஆனாலும் தாமதித்துக் கொண்டே போகிறது. 18 வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனால் அவங்க சோர்ந்து போகல. நிச்சயமாக முடிவு உண்டு, நிச்சயமாக தேவனிடத்தில் ஒரு அற்புதம் உண்டு, தேவனிடத்தில் ஒரு அதிசயம் உண்டு என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போட அவங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலயத்துக்கு வர்றாரு. அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது இவங்க 18 வருடமாய் வெகு காலமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி இவர்களை கூனி குறுக்கி வைத்திருக்கிறதை இயேசு ஆவியிலே உணர்ந்து அவர்களை தம்மிடத்தில் அழைத்து அவங்க மேல கையை வைத்தாரு. உடனே அவருடைய பலவீனப்படுத்துகிற அவளை கூனி குறுக்கி வைத்திருந்த அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த ஸ்திரீயை விட்டு வெளியேறினது என்று பார்க்கிறோம். உடனே அவர்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 18 வருடமாய் காத்திருந்தாங்க. எவ்வளவு நிமிர முடியாம இவங்களை கூனி குறுக்கி வைத்திருந்த அந்த பொல்லாத ஆவியின் பிடியில் இருந்து, அந்த அந்தகார வல்லமையில் இருந்து, அந்த இருளின் வல்லமையில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலை கொடுக்கிற நாம் பார்க்கிறோம். அதாவது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜீவ விருட்சம் போல இருந்தது நாம் அங்கே பார்க்க முடியும். நாட்களில் ஆமை தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம எழும்பி ஜெபித்து முன்னேற விடாதபடி, இன்னும் பரிசுத்தமான முன்னேற விடாதபடி, தேவ அன்பிலே வளர விடாதபடிக்கு, இல்ல குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல பொருளாதாரமான காரியங்கள், வேலை காரியங்களா இருக்கட்டும், இதெல்லாம் எழும்ப விடாதபடி சில அந்தகார வல்லமைகள், சில பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சில அந்தகார கிரிகள் ஒருவேளை கூனி குறுக்கி வைத்திருக்குமானால் நிச்சயமாக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அந்த ஸ்திரீயை, அந்த சகோதரியை விடுதலை ஆக்கின தேவன் நம்மை விடுதலை ஆக்கி, நம்ம எந்த இடத்துல அந்த சகோதரியை கூனி குறுக்கி சத்துரு வைத்திருந்தானோ அந்த இடத்திலே ஆண்டவர் அவருடைய தலையை நிமிர பண்ணினார். அதே போல நிச்சயமாக ஸ்தோத்திரம், நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது சத்துரு எந்த இடங்கள்லாம் நம்மை கூனி குறுக்கி எழும்ப விடாமல் வைத்திருக்கிறானோ அந்த இடங்களெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி அவர் தம்முடைய நாமத்தை நம் மூலமாய் மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். இந்த நாட்கள் நெடுநாட்களாய் சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், நெடுநாட்களாய் சில காரியங்களை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், நெடுநாட்களாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனையே நோக்கி நீங்கள் ஸ்தோத்திரா சில உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள், விருப்பம் அல்லது உங்கள் தேவைகளுக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். நிச்சயமாக ஸ்தோத்திர ஏற்ற வேளையில தேவன் அற்புதத்தை செய்வார். இந்த சகோதரி சோர்ந்து போகல. பாருங்க, 18 வருடங்கள் ஆகியும் அவங்க சோர்ந்து போகல. சோர்ந்து போகாம தேவ சமூகத்தை நாடி, தேவ சமூகத்தை தேடி
அவர்கள் தேவ சமூகத்திலே காணப்பட்டாங்க. ஏற்ற வேளையில தேவன் அற்புதத்தை செய்து அவர்களை தலையை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 64:4. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்க தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனிடத்தில் வருகிற விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அந்த விடுதலையை காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிறதை ஒரு கண் காணல, ஒரு இருதயத்திலே தோன்றவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாட்களிலே தேவனுக்கு காத்திருக்கிற, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஸ்தோத்திர செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு தோன்றல, ஒரு கண்களுக்கும் தோன்றல, ஒரு இருதயத்துக்கும் அது வெளிப்படல. கர்த்தர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அண்மையான காரியங்கள் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், ஸ்தோத்திரம், நம்ம நினைவாக இருக்கிறார். அவர் தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவானது நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படிக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எவ்வளவு காலமாய், எவ்வளவு நேரமாய் தேவ சமூகத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ, காத்திருக்கிறோமோ, அந்த காரியத்தை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவன் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்நாட்களில தேவனுக்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறியாத இடங்களில அதை நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு சின்ன காரியத்தை எதிர்நோக்கி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இல்ல நம்ம படிப்புக்கு ஏற்ற ஒரு காரியத்தை, இல்ல நம்முடைய திறமைக்கு ஏற்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற திட்டம் பெரிது, நம்ம செய்ய நினைத்திருக்கிற காரியம் பெரிது. நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் ஞானத்திற்கும் எட்டாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்ம சில காரியங்களை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இங்க பாருங்க, 1 சாமுவேல் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஒரு அருமையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவுல அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இங்கே பார்க்கப்படும் போது தாவீது கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தார். அவர் வனாந்தரத்தில் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு தேவனை பாடி, தேவனை துதித்து, தேவநாமத்தை மையப்படுத்திக் கொண்டு அவன் இருந்த ஒரு நிலைமை குறித்து அங்கே பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு அந்த வனாந்தரங்களில் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு அவன் முன்னேறுகிற ஒரு நிலையில ஸ்தோத்திரம் காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்திற்கு நாம் பார்க்கப்படும் போது இஸ்ரவேல்ல அந்த நாட்களில் சவுலை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தி இருந்தார். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது அந்த ஸ்தானத்துல ஒருவரை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து ஆண்டவர் பார்க்கும் போது ஆண்டவருடைய பார்வையில தாவீது படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார். தாவீதின் மேல கர்த்தருடைய கண் இருந்து கொண்டே இருந்தது. ஏன் அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவராயிருந்தார், கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாயிருந்தார். இப்படி இருக்கிற நாட்களிலே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அழைத்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ராஜாவை சவுல் இருந்த ஸ்தானத்திலே நான் ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்த போகிறேன்.
ஈசாவின் குமாரர்கள் ஒருத்தரை நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நான் ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லி, நீ அபிஷேக கொம்புல அபிஷேக தைலத்தை நிரப்பிக் கொண்டு ஈசாவின் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அங்கே பார்க்கப்படும் போது எத்தனை பேர் சொல்லல, யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லல, எத்தனாவது மகனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லல. ஆண்டவர் இப்படி பேசி அனுப்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியும் அபிஷேக கொம்புல அபிஷேக தைலத்தை நிரப்பிக் கொண்டு ஈசாவின் வீட்டுக்கு வருகிறார். வந்து விஷயத்தை சொல்லுகிறார். உன்னுடைய பிள்ளைகள் ஒருத்தனை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே உன் பிள்ளைகளை எல்லாரும் நீ இந்த வீட்டிற்கு வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன போது ஈசாய் தன்னுடைய 7 பிள்ளைகள் ராணுவத்திலும் மற்ற வேலைகளில் இருந்தாங்க, அவங்களெல்லாம் அங்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். ஆனா தாவீது வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் அவனுக்கு அழைப்பு போகல. ஆனா இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து பார்க்கிறாரு. அவன் 7 பேரையும் ஈசாய் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக அனுப்பி விடுகிறார். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறான்னு தெரியல, பேரு சொல்லல, எத்தனாவது பிள்ளை என்று சொல்லல. ஆனா 7 பிள்ளைகளையும் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஈசாய் அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். ஆனா யாரையுமே அபிஷேகம் பண்ண ஆண்டவர் சொல்லல. அப்படி இருக்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயிட்ட கேட்கிறார், உன் பிள்ளைகள் விழுவதானா? இல்ல, இனி இளைவன் ஒருத்தன் இருக்கிறான், வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன், அவனை சீக்கிரமாய் அலையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே தகப்பன் வீட்டிலிருந்து வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு ஒரு அழைப்பு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது எதற்கான அழைப்பு என்று சொன்னால், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு அழைப்பு. ஆனா நிச்சயமாக தாவீது மனதில் யோசித்து பார்த்திருக்கவே மாட்டாரு, சிந்தித்து பார்த்திருக்கவே மாட்டாரு. நான் இஸ்ரவேலுக்கு ராஜா என்கிற ஒரு நிலையை அவர் யோசித்து பார்த்திருக்கவே மாட்டாரு. ஆனா கர்த்தர் அவன் மேல, கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை காத்திருந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தபடினாலே கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த அந்த திட்டம் யாருக்குமே ஆண்டவர் வெளிப்படுத்தல. கடைசி நேரம் வரையிலும் கர்த்தர் யாருக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி கூட வெளிப்படுத்தல. தாவீதுக்கு முன்னாடி வந்த போதுதான் ஆண்டவர் சொல்றார், இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ண. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. நாட்கள் அன்பான தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திர நாட்களில உண்மையாய் கர்த்தரை நேசித்து, உண்மையாய் கர்த்தரை காத்திருந்து, கர்த்தருடைய வழிகளை முன்னேறுகிற தேவனுடைய பிள்ளைகளா இருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தகுதியில்லாத இடங்கள் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை நிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். பாருங்க, ஒரு இருதயத்துக்கு கூட தோணல கர்த்தரை காத்திருக்கிற பிள்ளைகள் யாருக்குமே இந்த விஷயம் தெரியல, ஆண்டவர் வெளிப்படுத்தல. அந்த காரியத்தை வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவரை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வேதத்தில் ஒரு சில காரியங்களை தியானிக்கும் போது ஆபகுக்கு எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறது? ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்க, இங்கே தீர்க்கதரிசி ஆண்டவர் பேசுறாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இங்கே அது அதற்கென்று சொல்லி 6 தடவை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் 6 தடவை அது என்று 5 தடவையும் அதற்கு என்று சொல்லி 1 தடவை, அப்படி 6 தடவை அது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாடி படிக்க குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எது குறித்த கால தரிசனம்? அது என்பது அந்த தரிசனம். ஆண்டவர் குறித்த காலத்துக்கு தரிசனத்தை இன்னும் வைத்திருக்கிறார், வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு தரிசனம் இருக்கிறது. ஐயோ, நாட்கள் கடந்து போகிறது, காலங்கள் கடந்து போகிறது, வேலைகள் கடந்து போகிறது. தேவன் ஒவ்வொரு மேலும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். குறித்த
குறித்த காலத்திலே தேவன் நம்மில் வைத்திருக்கிற திட்டம், தரிசனத்தை, தேவ தரிசனத்தை தேவன் நம்மில நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். நமக்கு ஒரு தரிசனம் உண்டு. நம்முடைய சிந்தைக்கேற்ற நிலையில நம்முடைய தரிசனங்கள் இருக்கும். ஊழியங்களை குறித்தா இருக்கட்டும், குடும்பத்தை குறித்தா இருக்கட்டும், பிள்ளைகளை குறித்தா இருக்கட்டும், நம்மை குறித்தா இருக்கட்டும், நமக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கிறது. நம்ம இந்த ஒரு லக்கு என்பது ஒரு தரிசனம். ஆனா ஆண்டவர் நம்ம ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த தேவ தரிசனம், தேவ சித்தம், தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாமும் சில லக்கை வைத்து அல்ல தரிசனத்தை வைத்து ஜெபிப்பது தவறில்ல, நம்ம ஜெபிக்கலாம். ஆனா தேவன் நம்ம ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்ம ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி, நம்முடைய ஊழியத்தில் நிறைவேறும்படி, நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும்படி, நம்முடைய தலைமுறைகள் மேல் நிறைவேறும்படி, அந்த தேவ தரிசனத்திற்காக, தேவ திட்டங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் முடிஞ்சு போகல. ஸ்தோத்திரம். தரிசனம் இன்னும் இருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில விளங்கும். அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அப்ப நம்ம வைத்திருக்கிற தேவ தரிசனம், தேவ திட்டம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அந்த தேவ திட்டம் நிறைவேற, தேவன் நம்ம வைத்திருக்கிற தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற, நாம் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தை காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமாக அந்த தேவ தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாயிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது தேவ தரிசனம், தேவ திட்டம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. குறித்த காலத்திலே கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவார். குறித்த காலத்தில் தரிசனங்கள், அந்த திட்டங்கள், தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்கிறவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இங்கே பேதுரு, பேதுரு சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலம் என்பது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது மறைமுகமாக மறைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். தேவனை அந்த ஏற்ற காலம் நம்மால கணிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவன் தான் அறிவார் அந்த ஏற்ற காலத்தை. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்தை கைக்குள்ள செய்யுங்கள், அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 18 வருஷமாய் அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட அந்த சகோதரி ஏற்ற காலத்தில் தேவனுடைய வேளையிலே தன்னை சுகமாக்கும்படி, தன்னை விடுதலையாக்கும்படி 18 வருஷம் தேவனுடைய கரத்திலே, அந்த தேவாலயத்திலே, தேவ சமூகத்திலே, தேவ கிருபைக்குள்ள, அந்த பிரசன்னத்துக்குள்ளே தாங்கள் காத்திருக்கின்றதை அவங்க பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்ததாம் பார்க்க முடிகிறது. வேலை வந்தது. சோத்திரம். ஏற்ற காலம் வந்தது, ஏற்ற வேலை வந்தது, நேரம் வந்தது. அந்த நேரம் வந்த போது அவங்க மேல தேவன் வைத்திருந்த அந்த திட்டம், அந்த தரிசனம் அங்க நிறைவேறினதை பார்க்கிறோம். ஆனபடினாலே நண்பான தேவ பிள்ளைகளே, தேவ திட்டம், தேவ தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த வேளையில், அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. இங்க பார்க்கப்படும் போது ஏற்ற காலத்துல நம்ம யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் பார்க்கிறோம். அங்க கானா ஊர்ல கல்யாணம் நடக்கிறது. 5ஆம் வசனம் பார்க்கும்போது, அந்த முன்னாடி வசனம் படிக்கும் போது அங்க திராட்சை ரசம் குறைபடுகிறது. இயேசுவின் தாய் இயேசுவிட சொல்றாங்க, அங்க திராட்சை ரசம் குறைபடுகிறது என்று. அப்ப இயேசு சொல்ற, ஸ்திரீ எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும்
வரல. ஸ்தோத்திரம். அப்போ அர்த்தம் என்ன? என் வேலை ஒன்று இருக்கிறது, என் வேலை ஒன்று என் திட்டத்துல இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த வேலைக்காக நீ காத்துரு. அப்ப அவங்க சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று வேலைக்காரரை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா வேலை வந்தது, அங்கே கற்சாடிகள் இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த கற்சாடிகளை வேலைக்காரர் சொன்ன கற்சாடிகள்ல தண்ணீர் நிரப்ப சொன்னாரு. அவங்க தண்ணீர் நிரப்புனாங்க. முண்டு கொண்டு பந்து விசாரிப்பு காட்டு கொடுக்க சொன்னாரு. அவங்க அப்படி செய்தாங்க. அந்த பச்சை அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் வேலை வைத்திருக்கிறாரு. என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு. வேலை வந்தது. அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் இருந்த குறைவை கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைக்கும் வேலை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேலை வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையில அது ஏற்ற வேலையா இருக்கும். கர்த்தருடைய வேலை நம்முடைய வாழ்க்கையில அது ஏற்ற வேலையா இருக்கும். அது ஏற்ற காலமா இருக்கும். அது ஏற்ற நேரமா இருக்கும். அந்த நேரத்திலே அந்த நாளை நேரத்தை தாண்டி போகாதபடி அந்த வேலையில குறித்த காலத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவராயிருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்ல, அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இங்கு ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து, ஆண்டவர் அவனுடைய 75வது வயதுல வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அவனை ஆசீர்வதிப்பேன், சந்ததி அவன் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனா 100வது வயதுலதான் அவனுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்து, ஒரு ஈசாக்கிற்காக 25 வருடங்கள் அவன் எப்படி சொல்லப்பட்டு காத்திருந்து பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். சோத்து நாட்களிலே அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அவர் நம்ம வைத்திருக்கிற தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்திலே, ஊழியத்திலே, தலைமுறைகள் மேலே நிறைவேறும்படி நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். சோத்திரம். பொறுமையாக காத்திருந்தால் நிச்சயமாக ஏற்ற காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இங்கே பார்க்கப்படும். ஆகையால் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் அது? ஆமென். யோவேல் புத்தகம் படிக்கிறோம். கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமார் உங்கள் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள் என்று பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமை விட்டு போகாம எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சீசர்களுக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்கிறார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்புறதை பார்க்கிறோம். அவர் அந்த கடைசி நேரத்தில் சொல்றாரு, ஆமா ஸ்தோத்திரம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க போகாதீங்க, எருசலேமை விட்டு நீங்க போகாதீங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலும் நீங்க எருசலேமில காத்திருங்கள் என்று சொல்றாரு. அவளை கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். பிதாவுடைய வாக்குத்தத்தம் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக, அந்த அபிஷேகம் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நீங்க எருசலேமை விட்டு போகாம காத்திருங்கள் என்று சொல்றாரு, கட்டளையிடுகிறார். உடனே இவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2ஆம் அதிகாரத்தை நான் படிக்கும் போது, சூத்திரம், இவர்கள் பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது இவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா. பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு
ஓரிடத்தில் வந்தார்கள். எதற்காக ஒரு ஓரிடத்தில் வந்தார்கள்? ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவி என்கிற அபிஷேகம், அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவி என்கிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் எருசலேமிலே பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பிதாவுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி, பரிசுத்த ஆவி என்கிற அந்த வாக்குத்தத்தம் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி, பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். ஏறக்குறைய 10 நாட்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக காத்திருந்திருக்கிறார்கள். காத்திருந்த அவர்களை கர்த்தர் என்ன பண்ணல? வெட்கப்படுத்தல. அப்பொழுது 2ஆம் வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியில ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இங்கே பார்க்கப்படும் போது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்த, பொறுமையாக காத்திருந்த, ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி காத்திருந்த அந்த சபையின் மேல தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்தரலாம் என்று பார்க்கிறோம். இந்த சபை ஒருமனப்பட்டு கூடி வந்தாங்க. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தாங்க. நாட்களில் ஒருமனம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் நிலைநிற்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம குடும்பமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், ஒரே மனமுடையவர்களாய், ஒரே சிந்தை, கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை உடையவர்களாய், ஐக்கியமுடையவர்களாய், அது 2 பேராக இருந்தாலும் சரி, 2 பேர் பூமியில ஒருமனப்பட்டு எந்த ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொண்டாலும் பிதாவின் நாமத்தின் மகிமைக்காக அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒருமனம் ரொம்ப அவசியம். ஸ்தோத்திரம். இவங்க ஒருமனப்பட்டு கூடி வந்தாங்க. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி, பரிசுத்த ஆவி என்கிற அந்த வாக்கு தத்தத்தை, தேவனுடைய ஆவி என்கிற அந்த பரிசுத்த ஆவி என்கிற வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். நாட்களில் ஸ்தோத்திரம். நம்ம சரீரத்தில் ஒருவேளை நம்ம அங்கங்க இருக்கலாம், ஆனா ஆவியில நாம் ஒருமனப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சரீரம் வெவ்வேறு தான். என்னுடைய சரீரம் வேற, உங்களுடைய சரீரம் வேற. இந்த சரீரங்கள் இன்றைக்கு அங்கங்கா பிரிந்து அங்கங்கா தொலைவில் அங்கங்க இருக்கிறது. ஆனா நாம் இன்றைக்கு இந்த இணையதளத்தின் மூலமாக ஆவியில ஒருமனப்பட்டு ஓரிடத்துல இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஒருமனம் இருக்க வேண்டும். இந்நாட்கள் எந்த ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், ஒரு ஜப குறிப்பாக சபையை குறித்தா இருக்கட்டும், குடும்பங்களை குறித்ததா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், ஒரு ஜப குறிப்பை சொல்லும் போது, ஒரு தேவையை சொல்லும் போது, நாம் ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக அந்த ஒருமனமான ஜபத்திற்கு சீக்கிரத்திலே நமக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்கள்ல அவர் ஒருமனப்பட்டு கூடி வந்தார். நமக்குள்ள வேறு மனம் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள் ஒரே சிந்தையுடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம சபையில் இன்றைக்கு ஒரு 50 பேர் இருந்தா 50 பேர் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தையுடையவர்களாய், அந்த ஒருமனம் உடையவர்களாய், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ வேண்டும், செயல்பட வேண்டும் என்கிற ஒரே சிந்தையுடையவர்களாய் நாம் தேவ சமூகத்திலே காணப்படும் போது அந்த இடத்திலே கர்த்தருடைய ஆவியான அசைவாடுதல், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய விடுதலை அதிகமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனப்படி அந்நாட்களிலே நமக்குள்ள குடும்பத்திலே இருக்கட்டும், நமக்கு ஒரு மனம் தேவை. இன்னைக்கு பிசாசானவன் ஒரு மனதை தான் கெடுக்கிறான், ஒரு மனதை உள்ள ஒரு மனதை அவன் கெடுக்கிறான். சோத்திரம். அவனுக்கு தெரியும், ஆமா உங்க ஒருமனப்பட்டு இருந்தா, உங்க ஒன்றா இருந்தா, சோத்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவட ராஜ்யத்தை அழிப்பார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆனப்படினால பிசாசு என்ன பண்ணுவான், அந்த ஒரு மனதை கெடுக்க, அந்த சமாதானத்தை கெடுக்க, அந்த ஐக்கியத்தை கெடுக்க அவன் என்ன பண்ண பல வழிகளை கொண்டு வருவான். அதற்கு தேவ பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் கொண்டு வருகிற திட்டங்களுக்கும் அவன் கொண்டு வருகிற யோசனைகளுக்கும்
தேவ சபை, தேவ பிள்ளைகளாக நாம் அதற்கு எதிர்த்து நிற்கும் போது அவனுடைய திட்டங்களை கொண்டு அவன் ஓடி போவான். ஸ்தோத்திரம். நாட்கள்ல நமக்குள்ள ஒரு மனது நாவே ரொம்ப அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம், இங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் இந்த உலகத்தோட முடிந்து போகும். சரீரத்துல சுகத்தை கொடுப்பார். நம்ம சரீரத்துல சுகம் தேவைதான், ஆனா அது இந்த உலகத்தோட முடிந்து போகும். இந்த உலகத்துல ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் நமக்கு தருவார் ஆண்டவர். ஆமா, நிச்சயமாக அது இந்த உலகத்தோடு முடிந்து போகும் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால நிலையான ஆசீர்வாதம், நிலையான நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு என்பது நித்திய ஜீவன். மற்றதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும் போது இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கை அவர் கொடுக்கிறாரு. ஆனா அந்த பூமியோடு முடிந்து போய்விடும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருப்போமானால் எல்லா மனிதர்களை பார்க்க நம்மை போல பரிதபிக்கப்படுகிற யாருமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் பார்க்கலாம், மிகவும் பரிதாபத்துக்குள்ள தள்ளப்படுகிறாய். ஆனபடினாலே இன்மைக்கான காரியங்கள் நமக்கு தேவைதான். இந்த பூமியில நமக்கு எல்லாம் தேவை. இந்த பூமியில நமக்கு ஒரு வீடு தேவை, நமக்கு வாழ வசதியான எல்லா காரியங்கள், பணம் காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவை, இடங்கள் எல்லாம் நமக்கு தேவை. ஆனா அதற்காகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, நானும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதான், இன்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, தேவனுடைய நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை நாம் பிடித்துக் கொள்ளும்படி, அந்த வாக்குத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படி நம்ம என்ன பண்ணணுமா, பொறுமையோடு காத்திருக்கணும். பின்னானவைகளை மறந்து தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த நித்திய ஜீவனை, இந்த பரலோக ராஜ்யத்தை அடையும்படி இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படிக்கு, இதற்காக நம் ஆசையாய் தொடர்கிறவர்களாய் எப்போது என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நித்திய ஜீவனாய் கர்த்தர் கடந்து வருவார், என்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நான் நித்திய ஜீவனுக்குள்ள நான் பிரவேசிப்பேன் என்று அந்த விடிய காலத்தை காத்திருக்கிற ஜாமக்காரனை போல அதிகமாய் ஆண்டவருக்கு, அந்த நித்திய ராஜ்யத்திற்கு, அந்த நித்திய ஜீவனுக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை குறித்து விரும்புகிறார். அதை பொறுமையாக நாம் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் நினையாத நாளிகையில மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களிலே ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. அவர் ஒரு விசை இந்த உலகத்தில் வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். இரண்டாவது பாவம் இல்லாமல் வெளிப்பட, பாவம் இல்லாமல், அல்லேலூயா, இன்றைக்கு தம்முடைய ரத்தத்தினாலே காத்திருக்கிற பிள்ளைகளை சேர்க்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் போது ஸ்தோத்திரம், அந்த நித்திய ஜீவனை தரும்படிதான், அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ள, அந்த பரலோகத்துக்குள்ள நம்மை கொண்டு சேர்க்கும்படிதான் இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வரப்போறார். யாரை கொண்டு சேர்ப்பாரா? நித்திய ஜீவனுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை தரும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தை தரும்படிக்கு அவர் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற என்றைக்கும் அழியாத, கையிலாலே கட்டப்படாத, தேவனாலே கட்டி எழுப்பப்பட்ட நிலையுள்ள அஸ்திபாரமான அந்த நகரமான அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை சேர்க்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே அவர் வர இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய வருகையை நாம் எப்படி இருக்கணுமா, அண்ணாந்து பார்த்து கொண்டு வருகை எதிர்நோக்கி நித்திய ஜீவனை கொடுக்க அழிக்க இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு தரும்படியாக மத்திய வானத்தில் நம்மை சேர்த்துக் கொள்ள அவர் வரவிருக்கிறபடினாலே வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய், நாம் பொறுமையாய் அதற்காய் காத்திருக்கிறவர்களாய்
நாம் காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு வருகிறார் என்பதை சிலர் தாமதிக்கிறார் என்று எண்ணுறாங்க. வேதத்துல பார்க்கப்படும் போது 10 கன்னிகளை குறித்து பார்க்கிறோம். இப்ப மணவாளனை எதிர்பார்க்க 10 பேர் எதிர்கொண்டு போக காத்திருக்கிறாங்க. 5 பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம், தீவெட்டில் எண்ணெய் எடுத்துக்கொண்டாங்க. அவங்க தேவையான எண்ணெய் அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. ஆனா 5 சகோதரிகளோ தீவெட்டி இருந்தது, ஆனா அவங்கள்ட்ட போதுமான எண்ணெய் அவங்க எடுத்துக்கொள்ளவில்லை. மணவாளன் வர தாமதமானது, இவர்கள் நித்திரை அடைந்தாங்க. மணவாளன் வருகிற செய்தி கேட்கப்படுகிறது. இவர்கள் எல்லாம் எழும்பிட்டாங்க. 10 பேரும் தங்களுடைய தீவெட்டிகளை எரிய வைக்கிறாங்க. ஆனா 5 பேருடைய தீவெட்டிகள் எரிந்து போகவில்லை, எரியல. 5 பேருடைய தீவெட்டிகள் எரிகிறது. ஸ்தோத்திரம். அங்க அவர்கள் புத்தி உள்ள அந்த 5 பேரையும் புத்தி உள்ள கன்னிகைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மணவாளனோடு கூட மணவரையில தேவனுடைய சமூகத்துல பிரவேசிக்கும்படி அவர்கள் ஆயத்தமாய் காத்திருந்தாங்க. ஸ்தோத்திரம். நாட்களில அந்த நித்திய ஜீவனுக்காக புத்தி உள்ள கன்னிகளை போல நானும் நீங்களும் இன்றைக்கு அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த நித்திய ஜீவன்கிற வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவன்கிற அந்த பரலோகராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய் நாம் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் முடிவு நித்திய ஜீவன். இங்கே இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் ரோமர் நிருபத்தில் பவுல் சொல்லும் போது 6:22, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமானால், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால், அப்போ பாவத்தின் விடுதலாக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பாவத்தின் விடுதலாக்கப்பட்டு, பாவி தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, பரிசுத்தமாகுதல். ஆமே, பாவத்தின் விடுதலாக்கப்படுதல் பரிசுத்தமாகுதல். ஆமே, பாவத்திலிருந்து நீங்கள் பாவத்தின் விடுதலாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனை என்கிற வாக்கு தத்துவத்தை நானும் நீங்களும் அடைய வேண்டுமானால் பாவத்தினின்று முற்றிலுமையாய் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய அடிமைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். தாவீது சொல்லும் போது அடிக்கடி இந்த வார்த்தையை முறிவிடுகிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று ஆராய்ந்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று சொல்றார். அப்போ நித்திய ஜீவன் என்கிற வாக்கு தத்துவத்தை நாம் அடைய வேண்டுமானால் பாவத்தில் நின்று விடுதலை, எல்லா விதமான பாவங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள அந்த நித்திய ஜீவன் என்கிற அந்த வாக்கு தத்துவத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்கள் நின்றும் நாம் விடுதலையாக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, ஆமா, ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டுகள் அடித்து எழும்புவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வெளிப்படும் போது பாவத்தின் விடுதலாக்கப்பட்டு அந்த நித்திய ஜீவனுக்காய் காத்திருக்கிற, அந்த வாக்கு தத்துவத்தை பெரும்படி காத்திருக்கிற, எதிர்நோக்கி இருக்கிற, பொறுமையாய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவாங்க. எதற்காக? நித்திய ஜீவனுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக, மத்திய வானத்தில் நம்மை அழைக்கிற அந்த அழைப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினால அது முடிவோ
நித்திய ஜீவன். பரிசுத்தமாக்குதல் முடிவு. நாம் பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டு பரிசுத்த ஆகுதலின் முடிவு, அதனுடைய பலன் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் முடிக்கப்படும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். ஆமை தன்னுடைய 53, 54 வசனங்களை படிக்கும்போது யோவான் 6வது அதிகாரம் 53, 54 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானவுமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்டு பாருங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என்ற ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனுடைய கடைசி நாளில் எழுப்புவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்க அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய மனுஷனுடைய மாமிசத்தை புசித்து மனுஷனுடைய ரத்தத்தில் பானம் பண்ணா என்னோட நித்திய ஜீவன் உண்டு, இல்லாதவர்களுக்கோ நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம்? பரிசுத்தமாக்கப்பட்டவரின் பலம் நித்திய ஜீவனே. பரிசுத்தமாக்கப்பட்டவர் என்ன செய்யணுமா? ஆமை ஸ்தோத்திரம். அந்த வாசித்த வசனத்தின்படி அவருடைய மனுஷனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணணுமா? அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்கிற வாக்குத்தத்தம் அவர்களுக்கு உண்டு. நாட்களில் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய பரிசுத்த சரீரத்திலும் பரிசுத்த ரத்தத்திலும் அவருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற, அவருடைய மாமிசத்திலே அவருடைய ரத்தத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்களில் அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் நிறைய இடங்களை பார்க்கிறோம். நான் கழித வார ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு திருச்சபையில கர்த்தருடைய பந்தியை கொடுக்க அழைத்திருந்தாங்க. நான் போன சிலர் அந்த பந்தியிலிருந்து விலகி இருந்தாங்க. எங்க சபையில கூட சிலர் பந்தியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நாட்களில கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தி வேளையிலே பந்திக்கு அவர்கள் விலகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அப்படி விலகி இருக்கிறவங்க கர்த்தருடைய மனுஷனுடைய மாமிசத்தை புசித்து அவர் ரத்தத்தில் பானம் பண்ணாதவர்களுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு திருச்சபைகளிலே ஆராதனைக்கு வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, ஆனா சத்தியத்துக்கு தங்களை கீழ்ப்படுத்த முடியல. அவங்களால ஞானஸ்நானம் போது அவங்க விலகி போறாங்க. அபிஷேகம் என்று சொன்னா விலகி போறாங்க. பரிசுத்தம் என்று சொன்னா விலகி போறாங்க. ஸ்தோத்திரம். உண்மை நீதி என்று சொன்னா விலகி போறாங்க. கர்த்தருக்கு ஏற்ற சிற்றை கடிந்து கொள்ளுதல் வரும்போது விலகி போறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்லையா? அந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ண நித்திய ஜீவன் அவர்களுக்கு இல்லை. இந்நாட்களிலே கர்த்தருடைய வசனத்தின்படி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவ கட்டளைகளுக்கு தங்களை உட்படுத்திக் கொண்டு பரிசுத்தமாகுதலை முழு நிச்சயத்தோடு ஸ்தோத்திரம் உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ண நித்திய ஜீவனை தந்து அவர்களை அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
உண்மையிலே இங்க தாவீது சொல்லும் சங்கீதத்தில் சொல்லும் போது 130 சங்கீதம் 6 வசனம், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இந்த உலகம் எத்தனை பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரிதான், இந்த உலகம் சத்துருடைய கருத்துல இருக்கிறது, இருளுக்குள்ளதான் இருக்கிறது. ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அது உண்மை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை சில இருளும் வழியாக, அழுகையின் பள்ளத்தாக்கு இருளும் வழிகாட்டுத வழியாக தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இருள், இந்த அழுகையின் பள்ளத்தாக்குங்கிற இருள், இந்த உலகம் என்கிற இருள், இந்த உலகத்தினுடைய இருள்கள் சோத்திரம் மாறி எப்போ மாறும்? பரலோக ராஜ்யத்தில் அங்க என்ன இல்லை, இருள் இல்லை என்று சொல்லப்பட்ட நம்ம வெளிப்படுத்தல் புத்தகம் 21, 22 அதிகாரங்கள் நம்ம படிக்கும் போது அங்கே பரலோக ராஜ்யத்தில் என்ன இல்லையா? இருள் இல்லை. ஸ்தோத்திரம். அங்கே இயற்கையான இருளும் இல்ல, பிரச்சனை என்கிற இருளும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே சொல்லப்படும் போது இந்த 6ஆம் வசனம் 30 சங்கீதம் 130 6ஆம் வசனத்துல பிரச்சனை என்கிற இருளும் சொல்லுகிற குறிக்கிறது, இயற்கை என்கிற இருளும் குறிக்கிறது. ஆமென். ஆனா அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பரலோகத்திற்குள்ள இயற்கை என்கிற இருளும் இல்ல, பிரச்சனை என்கிற இருளும் அங்க இல்ல. அந்த வெளிச்சத்திற்கு தான், அந்த விடிய காலத்திற்கு தான் இங்கே இந்த சங்கீதக்காரன் காத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாட்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இயேசு சொன்ன இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், உண்மைதான். அல்லேலூயா. ஆனா இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் நமக்கு உபத்திரம் தான். வேதத்தில் நம்முடைய பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாக்கள் தேவனை முற்றிலுமாய் சார்ந்து வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த பூமியில இருக்க விரும்பல. அவங்க எப்போதும் தேவ சமூகத்திலே அந்த இளைப்பாதலுக்குள்ள, அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கத்தான் அவங்க எதிர்பார்த்து வாஞ்சித்து கொண்டே இருந்தாங்க. ஆபிரகாம் கூட சொன்னாரு, அந்நியனும் பரதேசியுமா என்ன, கூடாரங்களில் குடியிருந்து அவன் செழிப்பு கூடாரங்களில் குடியிருந்தாலும் அந்நியன் இந்த பூமியில் அவன் அந்நியனும் பரதேசியுமா எண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனிவரை மகிமைக்காக அந்த நித்தியத்திற்குள்ளே போக, அந்த ஜீவனுக்குள்ளே போக, அந்த மகிமைக்குள்ளே போக அவர் எதிர்நோக்கி இருந்தார். பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அல்லேலூயா, தேகத்தை விட்டு பிரியதான் அவங்க விருப்பம்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்ச காலம் இந்த பூமியில ஆண்டவர் வைத்திருக்கிறார். உண்மையாய் தேவனை தேடி அந்த அன்புக்குள்ள வந்தவங்க, அந்த அபிஷேகத்துக்குள்ள, கர்த்தருடைய கிருபைக்குள்ள வந்தவங்க இந்த உலகத்தை இந்த உலகத்துல இருக்க விரும்ப மாட்டாங்க. சோத்ரா. எப்போ அந்த நித்தியத்துக்குள்ள, அந்த ஜீவனுக்குள்ள போவோம், அதற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஒரு அனுபவத்தை தான் அந்த சங்கீதம் 136 படிக்கிறோம். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தில் காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலாம், அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கு. என்றைக்கு அந்த நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பேன், என்றைக்கு மத்தியவானத்தில் ஆண்டவர் வெளிப்படுவார், அந்த நித்தியத்துக்குள்ள கொண்டு போவதற்கு, அந்த ஜீவனுக்குள்ளே கொண்டு போவதற்கு, அந்த மகா பெரிய வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு போவதற்கு, அந்த இருள் இல்லாத புசிப்பும் குடிப்பும் இல்லாத நீதியும் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த அந்த தேசத்திற்குள்ளே, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே, அந்த ஜீவனுக்குள்ள, அந்த மகிமைக்குள்ளே ஆண்டவரனை கொண்டு சேர்க்கும்படியாக விடிய காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிறோம். அதிகமாய் என் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன், அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மத்திய வானத்தில் எப்ப ஆண்டவர் இயேசு வெளிப்படுவாரு, எப்போது இங்க ஏறிவா என்று சத்தம், அந்த கால துணி, அந்த எக்கால சத்தம் வரும், கேட்கும், முழங்கும் என்று சொல்லி அல்ல அந்த வெளிச்சத்திற்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு நிலைமை பார்க்கும் நாட்கள்ல. அன்பை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகள், தேவ சபை நாட்களிலே ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு இந்த பூமி நமக்கு நிலையானதல்ல, இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. ஆனபடினால நாம் அண்ணாந்து பார்த்து கொண்டு பிரைஸ் தி லார்ட், எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு, இந்த தேகத்தை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு, இந்த பூமியை விட்டு, ஸ்தோத்திரம், இந்த இருள் நிறைந்த, இந்த பாடு உபத்திரங்கள் நிறைந்த இந்த உலகத்தை விட்டு எப்போது ஆண்டவருடைய அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்று சொல்லி அதற்காக அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே நாம் சென்றடையும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, கர்த்தருடைய பந்திகளில் பங்கெடுத்துக் கொண்டு, தேவ கட்டளைகளை கை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு, பாவத்தின் விடுதலாக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனுக்கு நேராக அவர் நமக்கு தந்திருக்க அந்த
வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் முன்னேறி சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். இன்றைக்கு எல்லாரும் இருக்கிற ஒழுங்குமுறை கண்களை மூடி நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல உங்களோடு பேசும்படி வைத்த காரியத்தை நான் உங்களோடு பேசி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இது உள்ளங்களில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று எனக்கு தெரியாது. நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை வருமனாய் திரும்பாது. நாளில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார் என்பதை நிச்சயமாக உறுதியாக நான் நம்புகிறேன். இந்நாட்களில் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் நம்பி இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கையில நிறைவேறும்படி, கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும்படி எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தை காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கலும் அதிகமாய் என் ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேற, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில நிறைவேற நான் ஜாமக்காரனை பார்க்கலாம் அதிகமாய் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். இந்த நாட்களில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவைதான். இதெல்லாம் நிலையானது அல்ல. இது இந்த பூமியோடு அழிந்து போய்விடும். ஆனா நிலையான சுதந்திரம் நமக்கு பரலோகத்துல உண்டு. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் தான், அந்த பரலோகம் தான் நமக்கு நிலையான நகரம் என்று பார்க்கிறோம். அது அசைவில்லாத நகரம் என்று பார்க்கிறோம். ஆனபடினாலே அந்த நகரத்திற்காக, அந்த ஜீவனுக்காக, அந்த மகிமைக்காக இந்நாட்களிலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு, கர்த்தருடைய பந்துகளை நம்மை ஆயத்தமாக்கி கர்த்தருடைய பந்துகளை பங்கெடுத்துக் கொண்டு அந்த ஜீவனை அவருடைய மாமிசமாகி மாமிசத்தை ரத்தத்தை புசித்து அதனால ஜீவன், அந்த ஜீவனை நமக்குள்ளே தற்காத்து கொண்டு அவருடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற. ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த வேலையிலும் கர்த்தாவே இந்த வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை, உம்மை, ஆண்டவர் மகிமையை, நித்திய ஜீவனை எதிர்நோக்கி எப்பொழுது விடியும் என்று, எப்பொழுது அந்த ராஜ்யத்திற்குள்ள வந்தடைவோம், அந்த பெரிய வெளிச்சத்திற்குள்ளே, அந்த பெரிய பிரகாசத்திற்குள்ளே, அந்த பெரிய மகிமைக்குள்ளே அல்லேலூயா நாங்கள் வந்தடைவோம் என்று ஆண்டவர் நித்தியத்தை, உம்முடைய வருகையை, பரலோகத்தை ஆண்டவரே ஜாமக்காரனை பார்க்க அதிகமாய் அந்த விடியலுக்காக நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாய் கர்த்தரை மாற்றுங்கப்பா. அந்த ஆர்வம் எங்களுக்குள்ள வரட்டும், அந்த தாகங்களுக்குள்ள வரட்டும், அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, தேவன் அப்படி சேப்பற கிருபைகளுக்கா நன்றி. அடுத்த வார்த்தை கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க, சபை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பூமிக்குரிய, ஆவிக்குரிய, சரீர பிரகாரமான எல்லா நன்மைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு தொடர்ந்து கர்த்தர் நாங்கள் முன்னேற ஆண்டவரே நீங்கள் தொடர்ந்து கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியக்கார் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.